ஜல்லிக்கட்டு கால தம்பிக்கு 1000 மாலை. உண்மையிலேயே மீனவர்கள் நீங்க அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணீங்களா என்னன்ற எனக்கு தெரியல. ஆனால் பக்காவாக ஒரு மீனவர்கள் நம்ம வடசென்னையில் இருக்கவங்க எப்படி நடிச்சிருப்பாங்களோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க, தயவு செய்து எதை பார்க்கணுமோ அதை பாருங்கள். இந்த டீசல் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா டீசல் அதில் நம்ம கச்சா எண்ணெய் இல்லை என்றால் நம்ம என்னென்ன பாதிக்கப்படுவோம். இப்போவும் சொல்கிறாங்க, மீனவர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே, இந்த உலகமே செயல்படுறதுக்கு ரொம்ப தயங்கி வரும். இது கமலா தேட்டர் இதில் நம்ம டிக்கெட் விற்கிற ஆள் இருந்தால் கூட அந்த டிக்கெட்டு நம்ம அதை அச்சடிக்கிறது கூட அந்த ஆயில் தேவைப்படுது. உண்மையாலே பிரதர், அப்படி ஆயில் இந்த இதுக்கு ஊற்றுற ஆயில் மட்டும் இல்லை, உண்மையிலே நம்மளோட ஆயில் அது கெட்டியாக இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த டீசல் படத்தை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பலூனக்காவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும்? அதனால நீங்க பலூனக்காவை பார்க்காம அதுல்யாவை பாருங்க. வாட்டர்மெலனை பார்க்காம என் தம்பி பேர் நம்ம மறந்து போச்சு, என் தம்பி ஹரிஷ் கல்யாணம் பாருங்க. உண்மையிலேயே என் தம்பி தான். ஏன்னாக்கா எனக்கு கொடுப்பா, ஏன்னாக்கா பிக் பாஸ் அப்போ இந்த தம்பி கிட்டத்தட்ட 2500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிஷர்ட் என்கிட்ட கொடுத்தாப்புல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி அன்பான தம்பி, பண்பான தம்பி, இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி சமூக கருத்துள்ள படங்களை மட்டும் எடுங்க. அந்த சாங்கு சூப்பர் ஹிட்டு, தேட்டரே ஆடிச்சு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்ணு இருக்க தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக அவர் சொல்லலாம். அப்படி பக்காவாக நடிச்சிருக்காரு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே பலூன் அக்காவை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பலூன் அக்காவை பார்க்காம அதுல்யாவை பார்த்துட்டு இருங்க. வாட்டர்மெலனையே நீங்கள் பார்த்துட்டு இருக்காம ஹரிஷ் கல்யாணம் பாருங்க. ஸோ இப்படி ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கு அந்த கச்சா எண்ணெய் இல்லை என்றால் இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா, டீசல் படம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க, டீசல் அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு எப்படி நீங்கள் டீசல் எடுத்துகிட்டு ஊற்றிக்கிட்டு கொளுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. அது யார்? என் காதில் அவன் தம்பி தங்கத்துறை, அந்த தம்பி என்கிட்ட கேட்டான், அண்ணா நீங்கள் டீசலை ஊற்றி கொளுத்திப்பீங்களாண்ணா இந்த படம் பார்க்கறதுக்கு, என்னை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் தங்கத்துறை சொன்னான். ஏண்டா ஊரில் இருக்கிற நடிகர்களை எல்லாத்தையும் நீங்கள் டீசல் படத்தில் நடிக்க வச்சுட்டு நான் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு டீசல் ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்திக்கிட்டு 40 வருஷமா மீனவர்கள் பட்ட வேதனைய டீசல் அப்படியே தரம் பிரித்து நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்குது. காலையில் திருவண்ணாமலை கோயில் அவர் அங்கே இருக்கிறாரு, சிவனை இங்கே அனுப்பிட்டு கண்டிப்பா இந்த படம் மீனவர்களுக்கான சல்யூட் கொடுக்கிற படமா கண்டிப்பா இது ஒரு 3.5 வருஷமா இந்த படம் போராடி சண்முகம் முத்துசாமி நீ இன்னையில இருந்து கெத்து சாமி, நீ இனிமே தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் எங்க போனாலும் உனக்கு சலாம் போடுவாங்க மீனவர்கள். அப்படி மீனவர்களுக்கு அதாவது டீசல் பெட்ரோல்ல கூட ஒரு மாபியா கேங் இருக்குது. அது எந்த மாதிரி மக்களை அழிக்கும், அதுவும் மீனவர் சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்குன்றத அப்படி படம் தெளிவா காட்டியிருக்காரு. கதையிலையும் எந்த லேகும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொடக்கு போட்டு சொல்ற மாதிரி சண்முகத்துக்கு உண்மையான மிகப்பெரிய சலாமு. நீ முத்துசாமி மட்டும் இல்ல, உனைய முத்துசாமி பெற்றிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு நீ கெத்து சாமி, நீ கெத்து சாமி. ஏன்னா ஒரு டைரக்ஷனாலதான் ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதாவது ஆர்பர்ல அதாவது ராயபுரத்துல உள்ள மீனவர்கள் பட்ட பாட்டை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப லேட்டா வந்திருக்குது. 2014 தான் கதைகளை நகருது. அதாவது டீசலை 2 கோடி லிட்டர் குருடாயில பதிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு ஹரிஷ் கல்யாணம் மீனவர்களுக்கு சலாம் போடுற மாதிரி, ஏண்டா மீனை மட்டும் திங்க வருவீங்க, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டில் மக்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன். கட்டையை வச்சு மாபியாலாம் பார்த்துட்டோம். ஆனா டீசல்ல இருக்கிற ஒரு மாபியா அது யார அழிக்குதுன்னு காட்டியிருக்காங்க.
அது கண்டிப்பா நீங்க மீனவ இடத்த வந்து பறிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்ககிட்ட தான் கை வைப்போம். எங்க இழக்கப்படுகிறதோ அங்கதான் பெறப்படும். ஓகேவா? இது வந்து பைபிள்ல இருக்குது. அவரு காரை பார்க் பண்ணிட்டு டீசல் போட்டு RS 100 எடுத்து டீசலை வந்திருக்காருடா ஹரிஷ் கல்யாணம். இனிமே அதுக்கு என் செல்ல குட்டிக்கு வந்து ஏறுமுகம் தான். அடுத்த படத்துல நான் கூட இருக்கிறேன். ஓகேவா? வினித் எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது. ஹரிஷ் கல்யாண படத்துல அக்கா கூட இருக்கிறேன் இந்த சிவனா. ஓகேவா? படம் சூப்பரா இருக்கு. எந்த லேகும் கிடையாது. அவன் மியூசிக் போட்டவன் சூப்பரா போட்டிருக்கான். பாடல் தத்துவ வரிகள் அப்படியே பின்னி படல் எடுத்திருக்கு. ஆக மொத்தமா சொல்றேன், தூத்துக்குடி கடலோர பகுதியில் இருக்கிற என்னோட மீனவர் மக்களுக்கு சுகந்தி அக்காவின் சல்யூட்டு. படம் நல்லா இருக்குங்க. ஹரிஷ் கல்யாண் நல்லா பண்ணியிருக்காரு. மக்களுக்கு தேவையான கண்டென்ட். இந்த படத்தை வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பார்த்து நல்ல கதையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஹரிஷ் கல்யாண் சான்ஸே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படம் பார்த்த ஃபீல் இந்த படத்தில் நமக்கு இருக்கு. மக்கள் இந்த மாதிரி தரமான படத்தை நாம பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்த்தை கொடுக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். லவ் சீன்ஸ் ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. கதைக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி அதை பற்றி தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற மாஃபியா அண்டர்வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதை பேஸ் பண்ணுறது எல்லாருமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். லைக் தீபாவளிக்கு லீவில் கிட்ஸ் ஃபேமிலியோட அது பார்க்குறதுக்கு அங்கங்கே லேக் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைனிங்காக தான் இருந்தது. பட் ஓவரால் அட் வாஸ் குட். ஆக்சுவலி அவருக்கு நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இட் வாஸ் நைஸ். வெரி குட். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு சோஷியல் மெசேஜோட எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கு. எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்க. நான் வந்து பிக் பாஸ்லேருந்தே ஹரிஷ் கல்யாணோட பெரிய ஃபேன். நான் அப்போதுலேருந்தே அவங்க மூவிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னோட அப்பா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ டில்லின்னு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நிறைய பேர் பிரேம் அங்கிள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சண்முகம் அங்கிள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க டேரக்டர் அங்கிள். ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இருக்கு. அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட கமர்ஷியலாக இது ஒரு பார்க்கிங்க்கு அப்புறம் இது நல்ல படம். ஆக்ஷன் ஹீரோவாக இதில் வந்து ஜெயிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. டீசல் பெட்ரோல் கீழே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஆமாம் பொலிட்டிக்கல் டச் தான். பொலிட்டிக்கல் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் டச் தான். எல்லா கேரக்டருமே மெயின் கேரக்டர் தான். எல்லாமே ஈக்குவலாக எல்லா படமும் துல்லியம் அவங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. 2 பாட்டு நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க ஹீரோயின். படம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். டெஃபினெட்லி ஏன்னா இஷ்யூ எடுத்துகிட்டு இருக்கிற இஷ்யூ வந்து சோஷியல் இஷ்யூவாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த ஜென்டில்மேன்லாம் அந்த டைமில் வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ எடுத்து அதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நடிகர்களும் எல்லா மியூசிக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்குரிய ஒரு விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் பண்ண தான் அவங்களுடைய அந்த ஒரு இது மற்ற திறமைகளும் தெரியும். ரொம்ப டான்ஸ் ஃபைட் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. இல்லை இந்த படத்தில் நான் பாடல. பட் ஆஸ் அ ஃபேன் நான் வந்து ஆஸ் அ மூவி ஃபேன் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ விஜய் ஆண்டனி சார் கூட படம் கூட ஐமான் மியூசிக்கில் வள்ளி மயில் அதெல்லாம் பாடியிருக்கேன். இப்போ ரிலீஸஸ் வந்துட்டு இருக்கு. நன்றி. செம்மையா இருந்துச்சு. பார்க்கலாம். சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு படம். வேற லெவலில் இருக்கு. அருமையான படம். டீசலுங்கிறது நான் ஏதோ ஒரு டீசல் வியாபாரம் தான் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் இது மீனவர் வாழ்க்கையை ரொம்ப தடப்பதிச்சிருக்கேன். அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு இளைஞனாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. பயங்கர சூப்பராக இருக்குது.